السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. ربي زدني علما ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, சகோதர சகோதரிகளே, உங்களின் முன்னால் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக அவருடைய தூதர் மீதும் கண்ணியமிக்க தூதரின் குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் சாட்சி கூறியவனாக நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. முகஸ்துதிகளை விரும்புவதை விட்டும் பெயர் புகழை விரும்புவதை விட்டும் அல்லாஹ் உங்களையும் என்னை பாதுகாப்பானாக என்று கூறி உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அமல்களை பாதுகாப்போம். இந்த உள்ளத்தை கெடுக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தை தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். அதுதான் முகஸ்துதி, ரியா. இந்த உள்ளத்தை கெடுக்கக்கூடிய கெட்ட குணங்கள், கெட்ட செயல்கள் ஏராளமாக இருக்கின்றன. அதில் மிக பெரியது அடியானுடைய உள்ளத்தில் முகஸ்துதி, அதாவது ரியா வந்து விடுவது. பிறனை பார்க்க வேண்டும், அதே போன்று தஸ்மி, பிறனை புகழ வேண்டும், பிறனை நல்லவர் என்று கருத வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. ஒரு புறம் பாவிகள் பாவத்தை கொண்டு சோதிக்கப்படுகிறார்கள். என்றால் உதாரணமாக ஒரு மனிதன் குடிக்கிறான், வீணான காரியங்களில் ஈடுபடுகிறான், கெட்ட செயல்களை செய்கிறான். இப்படித்தான் பாவிகளும் பாவத்தை கொண்டு சோதிக்கப்படுகிறார்கள். இன்னும் ஒரு புறம் நல்லவர்கள் சோதிக்கப்படுவது. ஏனென்றால் அவர்களுடைய எண்ணங்களால் அவர்கள் தங்களுடைய நீயத்துகளை பாதுகாக்காமல் இருப்பது. இன்னமல் அமாலு பின்னியாத், நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே. அமல்கள் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படுவதோ மறுக்கப்படுவதோ அவர்களுடைய எண்ணங்களை பொறுத்துத்தான். இதை அளிப்பதற்கு என்ன காரணம் இருக்கிறது? ஒரு மனிதன் தொழுகையுடைய அனைத்து நிபந்தனைகளையும் பேணுகிறான். அவன் தனது உள்ளத்தில் நான் அல்லாஹ்வுக்கு தான் தொழுகிறேன் என்று நினைக்கிறான். ஆனால் அவருடைய ஆள் மனமோ பிறரிடம் நான் இதை கூற வேண்டும், பிறனை பார்க்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் வருகிறது. இன்னும் ஒரு மனிதன் குர்ஆன் ஓதுகிறான். அவன் தனது உள்ளத்தில் நான் அல்லாஹ்வுக்கு தான் ஓதுகிறேன் என்று நினைக்கிறான். ஆனால் அவருடைய ஆள் மனமோ பிறனை பாராட்ட வேண்டும், இவர் நன்றாக ஓதுகிறார் என்று அந்த எண்ணம் வருகிறது. இன்னும் ஒரு மனிதன் தர்மம் செய்கிறான். அவன் தனது உள்ளத்தில் அல்லாஹ்வுக்கு தான் தர்மம் செய்கிறேன் என்று நினைக்கிறான். ஆனால் அவருடைய ஆள் மனமோ பிறர் என்னை பார்க்க வேண்டும், பிறர் என்னை நல்லவர் என்று கூற வேண்டும் என்று அதிகமாக கொடுப்பார்கள். இதே போன்ற கெட்ட செயல்கள் இந்த உள்ளத்தில் ஊசலாடிக்கொண்டு இருக்கிறது. சரி, இவ்வாறு நடந்துவிட்டது. இதை நீப்பதற்கு அல்லாஹ்விடம் துஆ கேட்க வேண்டும், இஸ்திஃபார் செய்ய வேண்டும். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், யா அல்லாஹ் இந்த கெட்ட செயலிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று கேட்பதும் இல்லை. இன்னும் சில பேர் இருக்கிறார்கள். உதாரணமாக ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்கு செல்கிறான், உம்ராவுக்கு செல்கிறான். அவன் தனது உள்ளத்தில் நான் அல்லாஹ்வுக்கு தான் ஹஜ்ஜு செல்கிறேன், அல்லாஹ்வுக்கு தான் உம்ரா செல்கிறேன் என்று நினைக்கிறான். உம்ரா முடிந்ததற்கு பிறகு என்னை யாரும் ஹாஜி என்று அழைக்க மாட்டார்களா? நான் உம்ரா செய்து வந்திருக்கிறேனே, என்னை புகழ்ந்து பேச மாட்டார்களா? என்னை பார்க்கும் போது புகழ்ந்து பார்க்க மாட்டார்களா? அந்த கண்ணியம் எனக்கு இருக்காதா என்ற அந்த எண்ணம் உள்ளத்தில் வருவது. ஒருவர் புகழும் பொழுது அந்த புகழ்ச்சியை அவன் வர வைக்கிறான். அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. 3வது அத்தியாயம் 29வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், நபியே நீர் கூறுவீராக, உங்களுடைய உள்ளத்தில் உள்ளதை
நீங்கள் மறைத்தாலோ அல்லது வெளிப்படுத்தினாலோ அல்லாஹ் அதை அறிகிறார். மேலும் 4வது அத்தியாயம் 38வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், வல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ரியாஅன் நாஸி வலா யுமினூன். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பாமல் மக்கள் மெச்சுவதற்கு தமது செல்வங்களை செலவிடுவார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவரொருவர் பெருமைக்கென்று அமல்களை செய்கிறார்களோ மறுமை நாளில் அல்லாஹ் அவர்களை இழிவுபடுத்துவார். எவரொருவர் முகஸ்துதிக்காக அமல் செய்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய குற்றங்களை பகிரங்கப்படுத்துவான். ஆகவே இந்த கெட்ட செயல் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கென்று மட்டுமே செய்வதை தவிர நம்மளுடைய உள்ளங்களை பொறுத்து செய்ய வேண்டும். 7வது அத்தியாயம் 205வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், வத்குர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக தலர்ருஅன் வஹீபத்தன். நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் உங்களுக்குள்ளாக. ஆகவே கண்ணியமான சகோதர சகோதரிகளே, நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களில் இந்த முகஸ்துதி, அதாவது இந்த கெட்ட இணை வைப்பு, கெட்ட சிறுக்கு, சீர சிறுக்கு நம்மளுடைய உள்ளத்தில் வந்து விடாமல் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கென்று மட்டும் செய்வதை தவிர நம்மளுடைய உள்ளத்தில் பொறுத்துத்தான் செய்வோம் என்று கூறி என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹிர தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.